இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம புதுசாக ஒரு திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக ஒரு எமோஷனில் இருக்கோம், புது பிலீஃப்ஸை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ ஐ எம் ஒர்த்தி இந்த மாதிரியான அஃபர்மேஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களோட கான்சியஸ்னஸை யூஸ் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை சேஞ்ச் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், செல்ஃப் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெல்கம் பேக் கைஸ். ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேனல் போஸ்ட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நம்ம நிறையா ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், இல்லை கிராட்டிடியூட், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணியிருப்போம், எக்ஸசைஸ். பட் இதை நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணியிருக்க முடியாது. நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்புறம் எப்படி நம்மளோட லைஃப்பை ப்ராப்பர் வேல சேஞ்ச் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நம்மளோட தாட்ஸ் ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே தாட்ஸை நம்ம ரிப்பீட்டடாக திங்க் பண்ணுறோன்னா, ஒரே ஃபீலிங்ஸை நம்ம ரிப்பீட்டடாக திங்க் பண்ணுறோன்னா நம்மளோட லைஃப்பும் ரிப்பீட் ஆகும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்மளோட லைஃப் இருக்கும். ரிப்பீட்டட் தாட்ஸ், ரிப்பீட்டட் லைஃப். ஸோ நம்ம ஒரே தாட்ஸை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெளியே எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நம்மளோட லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா நம்ம நேற்று திங்க் பண்ண மாதிரி இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடாது. போன வீக் திங்க் பண்ண மாதிரி இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடாது. போன மந்த் திங்க் பண்ண மாதிரி இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா போன மந்த் நம்ம திங்க் பண்ண மாதிரியே திங்க் பண்ணோன்னா இப்போயும் நம்மளோட லைஃப் அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளால் புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே தாட்ஸ்லேருந்து தான் க்ரியேட் ஆகுது. நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணும்போது நம்ம ஃபீலிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபீல் பண்ணும்போது எமோஷன் ஆகிறோம். எமோஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் ஆக்ஷன் எடுத்து வைப்போம். அந்த ஆக்ஷனில் தான் நமக்கு ரிசல்ட் வரும். அப்போ நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கை, வே ஆஃப் ஃபீலிங்கை, வே ஆஃப் எமோஷனை, வே ஆஃப் ஆக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும்? நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரீம் ஜாப், இல்லை ஒரு மெட்டீரியல் திங். பட் இன்ன வரைக்கும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகிருக்காது. என்ன காரணம்னா, நீங்கள் திரும்ப உங்களோட ஓல்டு செல்ஃபுக்கு போயிருப்பீங்க. அதாவது உங்களோட பழைய தாட்ஸ், உங்களோட பழைய எண்ணங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ ஓல்டு தாட்ஸ், ஓல்டு ஃபீலிங்ஸ், ஓல்டு எமோஷன்ஸ், ஓல்டு பிலீஃப்ஸில் நீங்கள் போகும்போது உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா பழைய மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எதில் வைப்ரேட் ஆகிறோமோ அதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வைப்ரேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள்ஸ், சுச்சுவேஷன்ஸ், திங்ஸ் எதாக வேணா இருக்கட்டும், அதுதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லா ஆஃப் வைப்ரேஷன், இதுதான் பிரைமரி லா. ஸோ நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நம்மளோட தாட்ஸ், அதாவது நம்மளோட இன்னர் வேர்ல்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட பிலீவ்ஸ், இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு இன்னும் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகலை. நீங்கள் வெறும் 1 வீக் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வெறும் 1 மந்த் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிற வரைக்கும் இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகும், நம்மளோட கான்ஷியஸை யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நம்ம எப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போ அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் ஆகும். அப்படி இல்லாட்டி ஒரு ரீப்ரோக்ராம் ஏற்படும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. நம்மளோட டிரைவிங் கிளாஸ் நம்ம ஸ்டார்டிங் போகும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். பட் போக போக அதில் நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணி, அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணி அதை ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ரோக்ராமாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஷியஸை யூஸ் பண்ணி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும் நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், செல்ஃப் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கும் நீங்கள் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கும் நீங்கள் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்தும் நீங்கள் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டே டைமுக்கு வரும்போது லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது, சேடாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ உங்களை பற்றின தப்பான இன்டென்ஷனை, தப்பான செல்ஃப் டாக்கை நீங்கள்
பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்களோட ஓல்டு செல்ஃபுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு ½ hour ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இல்லை அதிகபட்சம் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மீதி டே டைமில் நம்மளோட தாட்ஸ் என்ன, நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, நம்மளோட எமோஷன் என்ன, நம்மளோட செல்ஃப் டாக் என்ன, நம்மளோட மென்டல் இமேஜ் என்ன, இதில் நம்ம அவேராக இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட அவேர்னஸ் வேறு பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவாக தான் நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அந்த நெகட்டிவ்லேருந்து தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணும். அப்போ நமக்கு வரக்கூடிய தாட்ஸ், செல்ஃப் டாக், மென்டல் இமேஜ், எமோஷன்ஸ், பிலீவ்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் நம்ம டே டைமுக்கு வரும்போது ப்ரெசண்ட்டில் நம்ம லீவ் பண்ணணும். அதாவது இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இப்போ நான் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய திங்கிங்கை நான் மாற்றணும், என்னோடய தாட்ஸை நான் மாற்றணும். என்னோடய தாட்ஸை நான் மாற்றுறது மூலமாக என்னுடைய வே ஆஃப் ஃபீலிங்கை என்னால் மாற்ற முடியும். என்னோடய வே ஆஃப் ஃபீலிங்கை நான் மாற்றினேன்னா எமோஷன்ஸை, என்னோடய பிஹேவியர்ஸை, என்னோடய கேரக்டர்ஸை என்னால் மாற்ற முடியும். அப்போ நம்ம டே டைமில் இதில் அவேராக இருக்கும்போது நம்ம திரும்ப அந்த ஓல்டு செல்ஃபுக்கு போக மாட்டோம். அதாவது சேம் தாட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ண சேம் தாட்ஸ், சேம் ஃபீலிங்ஸ், சேம் எமோஷன், சேம் பிலீஃப்ஸுக்கு நம்ம போக மாட்டோம். இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம புதுசாக ஒரு திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக ஒரு எமோஷனில் இருப்போம், புது பிலீஃப்ஸை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம புது வைப்ரேஷனில் இருப்போம். அப்போ இந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பீப்புள்ஸ், சுச்சுவேஷன்ஸ், மெட்டீரியல் திங், நம்மளோட ட்ரீம் லைஃப், ட்ரீம் ஜாப் எல்லாத்தையுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பர்சனல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் நம்மளோட பர்சனல் ரியாலிட்டி க்ரியேட் ஆகும். நம்மளோட பர்சனாலிட்டி என்ன, நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமா, நெகட்டிவாக திங்க் பண்ணுறோமா, நம்மளை பற்றின எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளை பற்றி என்ன பிலீவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களை பற்றி என்ன பிலீவ் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க திங்க் பண்ணுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம், உங்களோட ட்ரீம் ஜாப், இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் சப்கான்ஷியஸாக பிலீவ் பண்ணுறீங்களா, இல்லை வெறும் சர்ஃபேஸ் லெவலில் வெறும் கான்ஷியஸாக மட்டும் நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்களா? ஒருவேளை வெறும் கான்ஷியஸாக மட்டும் அதை பிலீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை சப்கான்ஷியஸ் லெவலில் பிலீவ் கொண்டு வரணும். என்னால் அந்த ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ண முடியும், நான் அதுக்கு தகுதியானவன், நான் அதுக்கு ஒர்த்தி. ஸோ இந்த மாதிரியான பிலீவ்ஸை நீங்கள் கன்சிஸ்டன்சி, அதாவது ரிப்பீட்டடாக உங்களோட கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி? ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் கான்ஃபிடென்ட், அந்த மாதிரியான அஃபர்மேஷன். ஸோ ஐ ஆம் ஒர்த்தி, ஐ ஆம் ஒர்த்தி, இந்த மாதிரியான அஃபர்மேஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களோட கான்ஷியஸ்னஸை யூஸ் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. அந்த ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஒர்த்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செட் பண்ணுறீங்க. இது செட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரீம் ஜாபை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அமையணுமோ அது எல்லாமே உங்களோட வெளியே அமைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த வைப்ரேஷனில் மேட்ச் ஆவீங்க. அந்த ட்ரீம் ஜாப் அந்த ட்ரீம் ஜாப் உங்களை தேடி வரும், இல்லை நீங்கள் அந்த ட்ரீம் ஜாப்பை தேடி போவீங்க. ஸோ கடைசியில் அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இதே தான் அந்த மெட்டீரியல் திங், இதே தான் நம்மளோட ஹெல்த்தை ஹீல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயம் எதா வேணா இருக்கட்டும், நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் நம்மளோட லைஃப்பை க்ரியேட் பண்ணுது. இப்போது உங்களோட தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் நீங்கள் கான்ஷியஸ்னஸாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் கான்ஷியஸ்னஸாக சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கான்ஷியஸாக இருக்கீங்க, அதாவது உங்களோட லைஃப்பை நீங்கள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமில் இல்லாமல், அதாவது நம்மளோட ஆழ்மனது, அந்த ஆழ்மனதை யார் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், என்ன கேட்குறோம், எதை பிலீவ் பண்ணோம், அதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்மளோட சொசைட்டி, நம்மளோட என்விரான்மெண்ட் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நாம் க்ரியேட் பண்ணல. அப்போ நம்மளோட லைஃப்பை நாம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்து கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து நம்மளோட தாட்ஸை மாற்றி, நம்மளோட வே ஆஃப் ஃபீலிங்கை மாற்றி, நம்மளோட பிலீவ்ஸை மாற்றி என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும், நான் அச்சீவ் பண்ண போகிறேன், ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த மாதிரியான வைப்ரேஷனில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம மொத்த லைஃப்பையும் நம்ம கான்ஷியஸாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணல, மற்றவங்க சூஸ் பண்ண லைஃப்பை நம்ம லிவ் பண்ணல. எனக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், அந்த லைஃப்பை நம்ம சூஸ் பண்ணி நம்ம லிவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு நம்மளோட பர்சனாலிட்டி, பர்சனல் ரியாலிட்டி, தாட்ஸ், அதாவது இன்னர் வேர்ல்டு, நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இதில் நம்ம அவேராக இருக்கணும். நீங்கள் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஒரு ½ hour இல்லை 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டே டைமுக்கு வரும்போது உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போது ஒருவேளை நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங்கை மாற்றி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீலை கொடுக்கும். ஸோ இப்படின்றப்ப நீங்கள் ஃபுல் டைம் பாசிட்டிவாக இருப்பீங்க. இதை ஒரு 21 to 66 days வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
உங்களோட இன்னர் வேர்ல்டு மொத்தமாக சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நம்மளோட இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படி தான் நம்மளோட அவுட்டர் வேர்ல்டு க்ரியேட் ஆகும். ஸோ நம்மளோட இன்னர் வேர்ல்டு நம்ம மாற்றினதுக்கப்புறம் நம்மளோட அவுட்டர் வேர்ல்டு டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு டேயும் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் அவேராக இருங்க. நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவுமே நான் கைட் பண்ணுவேன். அண்ட் வீடியோ பேக்கேஜ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் அசம்ஷன், லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் மைண்ட். இந்த நேச்சர்லான என்ன, இது ஒவ்வொன்றோட எப்படி குவாடினேட் பண்ணி ஒர்க் ஆகுது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் ஒரு வீடியோ பேக்கேஜாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து அந்த பேக்கேஜோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸ்பெஷல் ஆஃபர் போய்ட்டுருக்கு, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோன் கன்சல்டேஷன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த 5 லாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும் அண்டு பர்சனலாக கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி அந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஸ்பெஷல் ஆஃபர் போய்ட்டுருக்கு. ஸோ மறக்காமல் 2 செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.